பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆக்டோபஸ் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்சிகளை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசி வருகின்றார்கள். நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது என்று சொல்வார்கள். அதாவது கொளுத்த நண்டு வலையிலே தங்காமல் வெளியே சென்று வீண் வம்பு இழுக்கிற போது அந்த நண்டின் உயிருக்கே ஆபத்து வரும் என்பதை சூசகமாக தன் நண்டு தன் வாழ்நாளை இழக்கும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழகத்துடைய பிரச்சனைகளாக இருக்கிற முல்லை பெரியாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பங்களிப்பு ஆற்றியிருக்க வேண்டும். காவேரி பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதாவது பங்களிப்பு ஆற்றினாரா? பாலாறு பிரச்சனையில் தீர்வு காண்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றினாரா? மீனவர்கள் தினந்தோறும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்களே, அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறார்களா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு காலம் சமூக நீதி காப்பதிலே தொடங்கி இந்த தமிழகத்துடைய ஜீவாதார பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே சட்ட போராட்டம் நடத்தி அதில் தீர்வு கண்டிருக்கிறது. இந்த வரலாறு தெரியாத ஆக்டோபஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்து கொள்வதற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களை மீட்டு எடுப்பதற்கும் அது உதவும் என்கிற வகையிலே அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம். ஆக்டோபஸ் அண்ணாமலை ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு உளறுகிறார், வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார் என்று பார்த்தால், தமிழ்நாட்டிலே அவர் கடந்த காலங்களிலே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதலாக அவர் கட்டவிழ்த்து விட்டு வந்த கட்டுக்கதைகள் அனைத்தும் பச்சை பொய், சாத்தியமற்றது என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஆகையால் தன்னுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பதவிக்கு குந்தகம் வந்து விடுமோ, ஆபத்து வந்து விடுமோ, அந்த தலைவர் பதவியை தக்க வைக்காமல் போய்விட்டால் நாம் அனாதையாகி விடுவோமோ, நம்முடைய முதலமைச்சர் கனவு தகர்ந்து போய்விடுமோ என்றெல்லாம் நினைத்துத்தான் உச்சபட்சமாக வரம்பு மீறி அரசியல் பண்பாடின்றி, அரசியல் நாகரிகமின்றி, அரசியலுடைய அந்த இலக்கணத்தை தகர்த்து இன்றைக்கு அவர் உளறி வருகின்றார்கள். தமிழ்நாட்டிலே கேட்பதற்கு நாதியில்லை என்பதைப் போல எதை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? மக்கள் கொடுத்ததா? ஒரு நியமன பதவி நாளை காலையிலே மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் உங்களை எடுத்து விட்டால் உங்களை சீண்டுவதற்கு நாதி இல்லை. நீங்கள் இதை தப்பித்துக் கொள்வதற்காக வெளிநாட்டிலே படிக்கப் போகிறேன் என்று சாக்கு போக்கு சொல்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய தகுதி, உங்களுடைய தராதரம் உங்களுடைய பேச்சிலே இருக்கிறது. நிறைகுடம் தழும்பாது. எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் நிறைகுடம். நீங்கள் காளி தகர டப்பா. இந்த காளி தகர டப்பா சத்தம் எழுப்போம். அந்த சத்தத்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் அகம்பாவம், உங்கள் தலைகணம், உங்களுடைய நடிப்பு, அடே அப்பா செவாலிய சிவாஜி கூட தோற்று போயிடுவாயா அந்த ஆளுடைய நடிப்பு. அப்படி ஒரு நடிகர் திலகம். உலகமாக நடிப்புடா சாமி. நாங்கள் பார்க்கவே இல்லை இப்படி ஒரு தலைவர். ஏங்க, நீங்கள் பொறுப்பேற்றதுலேருந்து யாராவது எந்த தலைவராவது வெளியே தெரியுறாங்களா? பாவம் அந்த அக்கா தமிழிசை எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் வெளியே தெரிய பிடிக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சினா அண்ணாமலை நம்பியா பாரதிய ஜனதா கட்சி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை இவரே தோற்றுவித்தது போலவும், இவங்க அப்பா நிறுவன தலைவர் போலவும், இவர் தான் அதில் காப்பாளர் போலவும், இவர் தான் ஆபத் பாண்டவன் போலவும் பேசுகிற
யோக்கியது இல்லை. ஆக்டோபஸ், அட்டைப்பூச்சி, அண்ணாமலை இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த பேச்சை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கடல் வெற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு கடைசியில குடல் வற்றி செத்து போனோம். இதுதான் அண்ணாமலை இதில் நடக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.